காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. வெளிப்படுத்தின விசேஷம். இனி
என்ன என்பதன் காட்சி, தரிசனம். திவ்ய வாசகனாகிய யோவான் அவருடைய நற்செய்தியை வாசித்திருக்கிறோம். அப்போஸ்தலனாக 3 நிருபங்களை எழுதியிருப்பதை வாசித்திருக்கிறோம். இவைகளுக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு இலக்கியமாய், வேறுபட்ட ஒரு போதனையாய், பத்மு தீவியில் தனித்து விடப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதராய் கடவுளுக்குள் வந்து ஆவியில் நிரம்பி ஒரு தூர காட்சியை தரிசனமாக காண்கிறார். அவைகள் நிச்சயம் என்று வேதவசனம் கூறுகிறது. சில அடையாள மொழிகள், சில எண்ணிக்கைகள் இருக்கிறது. அவைகள் நம்முடைய சபையில சில குழப்பங்களை தருகிறது. அவைகளை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக அவைகளை ஓரளவுக்கு புரிந்து கையாள்வதற்கு, முழு வேதாகமத்தின் போதனையை ஏற்று இந்த நிருபத்தை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால், இது ஒரு காட்சி என்றும், தூர காட்சி என்றும், தரிசனம் என்றும், இதை கடவுளுடைய அழகான திருத்திட்டம் மனிதருக்கு தரப்பட்டது என்றும் முழுமையாக ஏற்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இறுதி போர் அடையாள மொழி எனக்கு அதிகம் பிடித்தது. இவ்வுலக மனிதர்களுக்கு, கடவுள்களாக இருக்கிறவர்களுக்கு எதிராக உண்மையான கடவுளின் திட்டத்தில் ஒரு போர் நிறைவேறி அவர் யூதாவின் வெற்றியை சுதந்திரிப்பதாக அவருடைய திரு சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறவராக கடவுளுடைய வசனம் சொல்லி முடிக்கிறது. அந்த போர் முடிகிற அந்த நிகழ்வை கூறுகிறது. கொஞ்ச நேரத்தில் இந்த முழு புத்தகத்தை சில நிமிடங்களில் நாம் கிரகிப்பது என்பது கொஞ்சம் கடினமானது. ஆண்டவர் நமக்கு அருள் தருவார்னு நம்புகிறேன். என்னை, உங்களை, நம்மை பற்றி ஒவ்வொருவரையும் பற்றிய முழுமையான அழகான உபதேசம், காட்சி, வெளிச்சம், இதுக்கு மட்டும் கீழ்ப்படுத்திட்டோம்னா, ஆகா என்ன அழகான வாழ்க்கை நெறி. அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதற்கு இணையான ஒரு பாக்கியம் வேறு ஒன்று இருக்க முடியாது. 3 குறிப்புகளை இந்த முழு புத்தகத்திற்கும் அதன் சுருக்கத்திற்கும் பயனுள்ளதாக புரிந்திருக்கிறேன். முதலாவது, இந்த பூலோகத்துக்கான போதனைகள், பூலோகத்துக்கானது. அநேக நேரங்களில் திவ்யவாசனாகிய யோவான் மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பின்பு இருக்கிற நிகழ்வுகளை பற்றி, பரலோகத்தில் இருக்கிற நிகழ்வுகளை பற்றி, நித்திய கல்யாணத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறதுனால இந்த பூலோகத்துக்கு சம்பந்தமே இல்லாதது போல அநேக நேரங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். இல்லை, பூலோகத்துக்கு உரிய முக்கியமான போதனைகள் இருக்கிறது. பிறகு பரலோகத்துக்குரிய முக்கியமான போதனைகள் இருக்கு, அது நிறைய இருக்குது. உண்மை. இந்த 2க்கு இடையில இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, சபைக்கு, சங்கங்களுக்கு, ஊழியங்களுக்கு, சேர்ந்து இணைந்து இயங்குகின்ற ஊழிய வாழ்வுக்கு என்று வைத்திருக்கிற நம்முடைய வாழ்வுக்கு என்று ஒரு போதனை இருக்கிறது. முதலாவது, பூலோகத்துக்கு ஆனது. 21வது அதிகாரம் 27வது வசனத்தில், இந்த ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த தேவராஜ்யத்தின் திட்டத்தில் நுழைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகம் என்பது நிஜம், நரகம் என்பது நிஜம், நியாய தீர்ப்பு என்பது நிஜம். கடவுளின் பிள்ளையாய் நான் வாழ கடவுள் எதிர்பார்க்கிறார். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி ஜீவ புத்தகத்தில் நான் எழுதப்பட்டவளாய், எழுதப்பட்டவளாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. தங்கள் ஜீவனையும் பாராமல் ஜெயிப்பதற்காக ஆண்டவர் ஒரு வாழ்வை தந்திருக்கிறார் பூலோகத்தில். 12வது அதிகாரம் 11வது வசனம்,
அவர்களுக்கு தான் அத்தனை அலங்கார மொழிகளை இந்த 12ஆம் அதிகாரம் கூறுகிறது. ஆட்டுக்குட்டியான் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தவர்கள், பரலோகங்களே அவைகள் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய அழகு சாட்சியினால ஆஹா தங்கள் ஜீவனையும் பாராமல் தங்களை கொடுக்கிறார்கள். 21 நூற்றாண்டுகளாக மகத்தான இந்த திட்டத்தை, நற்செய்தி பணி என்கிற திட்டத்தை, சுவிசேஷ பணி என்கிற திட்டத்தை, மிஷனரி பணி என்கிற திட்டத்தை, எழுப்புதல் என்கிற பணி திட்டத்தை, தீர்க்க தரிசனம் என்கிற திட்டத்தை அழகுபட செய்து நிறைவேற்றியவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராதவர்கள். ஆட்டுக்குட்டி அவன் இரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால பேயை ஜெயித்தவர்கள், கொடூரத்தை அடக்கியவர்கள், கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றியவர்கள், தீங்கை, பேய் அதன் ஆதிக்கத்தை, ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அத்தனை அழுத்தங்களை தாக்கு பிடிக்கிறவர்கள். 14வது அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். பூலகத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அழகான ஒரு எல்லை. மரணம் பாவமானதல்ல, துடிப்பானதல்ல, பயந்து நடுங்குவதல்ல. கடவுளின் திட்டத்தில் ஒரு எல்லை மரிப்பது. ஆனால் மரிக்கும்போது கடவுள் வசனம் சொல்லுகிறது, பின்பு பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். பரலோகத்தில் இருக்கிற அந்த சத்தத்தை திவ்யவாசனாகிய யோவான் இங்கே கூறுகிறார், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். அவ மரிக்கும் போது என்ன வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களோடு அவருடைய கிரியைகள் கூட போகிறது என்றும் அதை ஆவியானவர் ஆம் என்றும் திருவள்ளும் பற்றுகிறார் என்கிற சத்தத்தையும் கேட்கிறார். இந்த தருணத்தில் ஊழியங்களை பற்றி பேசுகிறோம், நற்செய்தி பணியை பற்றி பேசுகிறோம், ஊழியத்துக்கு உதவி செய்வது பற்றி பேசுகிறோம், ஊழியத்துக்காக சபை இயங்க வேண்டியதை பற்றி பேசுகிறோம், ஏக்கமாக தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டியதை பற்றி பேசுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அப்படி கடவுளின் திட்டத்தை செய்து அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓயும் காலம் ஒரு நாள் வரும். பூலோகத்தில் அந்த ஓயும் காலத்தில் அவர்கள் செய்த கிரியைகள் அவர்களோட போகும். வாவ் வாவ், எத்தனை தைரியமான, எத்தனை ஊக்கமான. தெற்கு குஜராத்தில் அநேக ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு செய்தி, அங்கிருந்த ஒரு தம்பதியர் சத்தீஸ்கர் என்கிற மாநிலத்தில் முதல் 300 ஆண்டுகளாக இங்கு சபை இருக்கிறது. அந்த சபையின் முதல் தலைமகனாய் அவனும் அவனுடைய மனைவி, அதே மண்ணில் இருந்த ஒரு பழங்குடி பெண், 2 பேரும் கை குழந்தையோடு சத்தீஸ்கரில் பணி செய்தார்கள். அந்த கை குழந்தை வளர்ந்து இன்னொரு குழந்தை, 3 பேரும் மோட்டார் பைக்கில் அவருடைய கிராமத்திலிருந்து வந்து அவருடைய நகருக்குள்ளாக நுழையும் போது எதிரில் வந்த ஒரு வாகனம் அவர்களை மோதி அடித்து அப்பா மரித்தார், அம்மா மரித்தார், கணவன் மரித்தார், மகன் மரித்தார், மனைவி மரித்தார், சின்ன பையனும் மரித்துட்டாங்க ஆன் த ஸ்பாட்டில். 4 வயதில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை மட்டும் பிழைக்கிறார். தூக்கி எறியப்பட்டதுனால அவள் மட்டும் ஒரு சின்ன காயத்தோடு தப்பித்துக் கொள்கிறாள். அவருடைய சடலங்களை சின்ன சின்ன சதையாக சேகரிக்க தான் முடிஞ்சிச்சு. இந்த தென் குஜராத்தில் இருக்கிற பழங்குடி முதல் தலைமுறை திருச்சபை அவர்கள் சரீரத்தை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, அதை சேகரித்து இங்கே கொண்டு வந்து விடுவோம் என்று கொண்டு வந்து அதை படைத்து அங்கு அவர்களுக்கு அடக்க ஆராதனை செய்தார். அந்த பேராயரிடத்தில் சொன்னார், பாதிரி சைபன், இதை போல ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் மண்ணிலிருந்து இன்னொரு மண்ணுக்கு யாரும் போய் ஊழியம் செய்ததே இல்லை.
செய்த வரலாற்றை நான் கேள்விப்பட்டதே இல்லை. எங்கள் மண்ணுக்கு வந்திருக்காங்க, செத்துருக்காங்க, கல்லறை இருக்கு. எங்கள் மண்ணிலிருந்து யாரும் புறப்பட்டு போனதில்லை. ஆனால் அவர்களுடைய சரீரத்தை திரும்ப இங்கே கொண்டு வந்து படைத்து இத்தனை அழகான காட்சியில் இதை செய்வதற்கு இந்த ஊழியத்துக்கும் எங்கள் சபைக்கும் ஆண்டவர் பாக்கியம் தந்தார் என்று நான் நெகிழ்கிறேன் என்று சொன்னார். வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளை பாருவார்கள். உண்மை என்ன தெரியுமா? அவர்களோட அவர்கள் செய்த கிரியைகள் கூட போகும். எண்ணிக்கைக்கு அடங்காத அந்த பெரும் கூட்டம் பரலோகத்தில் இருக்கும். அப்படிதான் வசனம் சொல்லுது இல்லையா? அவர்கள் எல்லா இனங்களிலிருந்து வருவார்கள், எல்லா ராஜ்யங்களிலிருந்து வருவார்கள், எல்லா மொழிகளிலிருந்து வருவார்கள், எல்லா கோத்திரங்களிலிருந்து வருவார்கள், எல்லா தேசத்திலிருந்து வருவார்கள். 7வது அதிகாரம், அந்த முழு அதிகாரமும் இதை அழகாக வர்ணிக்கிறது. அப்படி எல்லாரும் வரும்போது கடவுளுடைய வசனம் பாருங்க என்ன சொல்லுது? அழகாய் நிற்பார்கள், வெள்ளை அங்கி தரித்திருப்பார்கள், கைகளில் குருத்தோலைகளை பிடித்து நிற்பார்கள், சிங்காசனத்திற்கு முன்பாக இருப்பார்கள், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்பார்கள். இவர்கள் யார்? நான் அந்த வேத புத்தகத்தில் அடுத்த 5 வசனத்தில் இவர்கள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் குறியிட்டிருக்கிறேன். 10 முறை வருகிறது. இவர்கள் யார்? அழகாய் நிற்பார்கள். எல்லா இனங்களுக்கும், எல்லா மொழிக்கும், எல்லா கோத்திரத்துக்கும் அவருடைய திருத்திட்டத்தை எடுத்து சென்றவர்களாய் அழகாய் நிற்பார்கள். பரிசுத்த ஆவியானவரே இவர்களை மேய்ப்பார். இனி இவர்களுக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, மோசம் இல்லை, மோசடி இல்லை, உதாசனம் இல்லை, பழி இல்லை. ஆஹா, அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட சேர்ந்ததுனால திரளான கூட்டம், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். இந்த சகோதரனும் சகோதரியும் அவருடைய சின்ன பையனும் அந்த கூட்டத்தில் நிற்பார்கள். நான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு மாதிரியாக இருந்த பரிசுத்தவான்கள் நிற்பார்கள், பரிசுத்தவாட்டிகள் நிற்பார்கள். நம்முடைய சபைக்கு தூண்களாக இருந்த மூப்பர்கள் அங்கு சென்றிருப்பார்கள். வசனம் சொல்லுது, பரலோகத்தில் ஒரு நித்திய கல்யாணம் இருக்கும். கல்யாணத்திலே துவங்கிய வேதாகமம் கல்யாணத்திலே நிறைவு செய்கிறது. 21வது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. பிறகு அதை தொடர்ந்து ஏராளமான வசனங்களை சொல்லிட்டு 22வது அதிகாரம் 17ஆம் வசனம், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அந்த நித்திய கல்யாணத்துக்காக 21:2 சொல்லுகிறது, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக இருந்தது. பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தனக்கல்லை போல, பளிங்கு ஒழுங்கை போல, வச்சிரக்கல்லை போல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அலங்காரத்தில் ஒரு நித்திய கல்யாணம் நடைபெறுகிறது. என்ன கல்யாணம்? விசுவாசியாகிய நாம், நீ, உன் பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியானுடைய விருந்தில் அவரோடு கூட சபையாய் நித்தியமாய் வாழ்வதற்காக நாம் திருமணம் செய்கிறோம், கல்யாணம் செய்கிறோம். அந்த விருந்துக்காக ஆண்டவர் நம்மை ஆயத்தம் செய்கிறார். நித்திய கல்யாணம். பூலோகத்தில் நாம் என்ன செய்யணும்னு வசனம் சொல்லிச்சு. பரலோகத்தில் என்ன காட்சி என்று சொன்னது. அப்படி இருக்குன்னா அதற்கு இடைவெளியில் நான் என்ன செய்யணும்? வாழ்வுக்கானது, இன்றைய வாழ்வுக்கானது. இதெல்லாம் பரவசமாக பேசப்படுவது உண்மைதான். ஆனால் இப்போது நான் என்ன செய்யணும்? இவைகளை கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், காலம் சமீபமாக இருக்கிறது. தம்முடையத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு
மகிமை வல்லமை என்றென்றைக்கு உண்டாவதாக. ஊழியம் செய்வதற்காக என்னை அழைக்கிறது. ஆசாரியராக ஒரு ஊழியரை மகாராஷ்டிராவுக்கு அனுப்பி வைத்தா 9 பேர் ஊழியத்தின் உதவியாளராக அதன் பின்னணியில் பணி செய்ய வேண்டும். ஜெபிக்கணும், ஓடணும், உழைக்கணும், சேகரிக்கணும், அவளுக்கான காரியங்களை செய்யணும், நிர்வகிக்கணும், பொது தொடர்பு செய்யணும், மனிதர்களை ஒன்றிணைக்கணும், தொண்டாற்றணும். இவர்கள் எல்லாவற்றையும் செய்தால் தான் கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற முடியும். அப்படி காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற பிரயாசத்தை, விசுவாசத்தை மறுதலியாத ஒரு வாழ்வை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆதியிலே இருக்கிற அந்த அன்பை விட்டுவிடாதபடி நிற்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். 3ஆம் அதிகாரம் பிரபலமாய் நம்முடைய வீடுகளில் வைத்திருக்கிற வசனம், 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று கட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அந்த ஜீவ அப்பத்தை, ஜீவ தண்ணீரை பருகி பெற்று வாழ்ந்து கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். முடிவாய் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, பரலோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதற்கு முன்பு பூலோகத்தில் ஒரு காட்சி இருக்கிறது, நிகழ்வு இருக்கிறது. இதற்கு இடையில் நாம் வாழ வேண்டிய ஒரு அழகான வாழ்க்கைக்காக எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு அழகான வாய்ப்பை பாருங்கள். 8வது அதிகாரம் 3வது வசனம். சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? 7ஆம் முத்திரையை உடைக்கிறார். 7 என்பது முழுமை. கடைசியா முழுமையாக முத்திரை என்னன்னு தெரியாத, புரியாத, அதை உடைப்பதற்கு யார் என்று கவலையோடு இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு அழுக வந்துருச்சு. தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை காண்கிறேன், நான் மிகவும் அழுதேன். அதை உடைப்பதற்கு ஆட்டுக்குட்டியானவர், யூத ராஜசிங்கம், கிருபை பெற்றவர் வந்தார். உடைத்த உடனே தூபங்களோடும் பொற்கொலசத்தை பிடித்து நிற்கிற, பலிபீடத்தில் நிற்கிற சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேலே சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தேவனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அது இந்த பூமியில் கொட்டப்பட்டது. எனக்கு அன்பான தாயே, தந்தையே, என் சகோதரனே, எளிமையில், கண்ணீரில், கம்பளையில் நீ ஜெபித்த அத்தனை ஜெபத்திற்கும் பதில் தந்தார். தராத ஜெபங்களுக்கு இந்த கலசத்தில், பொற்கலசத்தில் பதில் தருவதற்காக காத்திருக்கிறார். அதை செய்வதற்காக ஆண்டவர் இன்றைக்கும் அழைக்கிறார். இந்தியாவின் எல்லா தெருக்களை, எல்லா பட்டணங்களை, மாநகரங்களை கடவுளின் கிருபை கொண்டு ஆசி தர ஜெப விண்ணப்பத்தை மேற்கொள்வதற்காய் கர்த்தர் நம்மை இந்த வாழ்வுக்காக இங்கே பூ உலகத்தில் வைத்திருக்கிறார். அந்த கிருபை கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் தருவாராக. நம்மை ஒருவரையும் பற்றி முழுமையான பார்வையை, காட்சியை, வெளிச்சத்தை, தரிசனமாக திவ்யவாசனாகிய யோவான் தருகிறார். ஆகினால விறுவிறுப்பாய் வாழ்வதற்காக அழைக்கிறார். நித்திய கல்யாணத்துக்காக தன்னை ஆயத்தம் செய்கிற அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். வேதம் முழுமைக்கும் நீர் செய்த மகத்துவத்தை ஒரு புத்தகத்தில் இன்னும் அழகாய் முத்திரை மோதிரமாகி பார்த்தோம். நடுங்குகிறோம்ப்பா, பயப்படுகிறோம், கொண்டாடுகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினாலே சூழ்ந்து கொள்ளும், எங்களை நடத்தும். விறுவிறுப்போடு ஒப்பு கொடுத்தலோடு எங்கள் வாழ்வை வாழ்வதற்கு அந்த பாக்கியவான் பட்டியலில் எங்களை வைத்துக்கொள்ளும். எங்களோடு எங்களுடைய கிரியை வருவதற்காக நன்றி. அந்த கிரியை செய்வதற்காக எங்களை இந்த இரவுக்கு, இந்த பகலுக்கு, இந்த காலைக்கு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.